Peppers Entertainment Television. Turn on the heat. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சென்னைகிரி. இது நம்ம ஃபேவரட் மோமோ ட்ரவுசர் கலண்டுச்சு. இந்த வாரம் ஒரு அற்புதமான டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். பசங்கள்லாம் வந்து வசனத்தை பின்னி பெடல் எடுக்க போறாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க. ஹாய் பாய்ஸ். ஹாய். ஓகே. நீங்க வந்து முத்து டீம் இல்லையா? இந்த பக்கம் அண்ணாமலை டீம். இப்போ முத்து டீமுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறேன். ஓகேவா? எல்லாரும் சரிங்க மொத்தமா? எல்லாரும் ஆளுங்க. எல்லாரும் கோவப்படுங்க. முத்து டீம் சூப்பரா பண்ணாங்க. இப்ப அண்ணாமலை டீம் வந்து எப்படி அதை விட சூப்பரா பண்றாங்களா பாப்போம். எல்லாரும் மொத்தமா சரிங்க. எல்லாரும் ஆளுங்க. எல்லாரும் கோவப்படுங்க. சூப்பர். ரெண்டு டீமுமே சூப்பரா பண்ணிட்டாங்க. 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 12 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின புத்திசாலிய பார்த்திருக்கியா நீ? நான் இப்பதான் பாக்குறேன். எல்லாரும் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்களே. இந்த அண்ணாமலையோட கணக்கு கேளுங்க. ஆம்பளைங்க போடுறது இந்திய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பையங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திரு மனக்கணக்கு, ஏழைங்க போடுறது வந்து நாள் கணக்கு, பணக்காரங்க அரசியல்வாதிங்க போடுறது ஓட்டு கணக்கு, ஜனங்க போடுறது நம்பிக்கை கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்கு, அந்த ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு, இந்த அண்ணாமலை போடுறது நியாய கணக்கு. 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 13 கோடிக்கு வாங்கினமா புத்திசாலி பாத்திருக்கேன் நீ? 12 கோடி ரூபாய்க்கு வாங்கி பாத்திருக்கேன் நீ? நான் பாத்திருக்கேன். கணக்குன்றாங்களே, அது கணக்குன்றாங்களே, இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேளுங்க. ஆம்பளைங்க போடுறது மேல் கணக்கு, ஆம்பளை போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பசங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமணக்கணக்கு. ஆனா இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே ஞான கணக்கு தான். ஞான கணக்கா? ஞான கணக்கு தான். கூட்டி கழிச்சு பாருங்க, கரெக்டா வரும். 3 கோடி ரூபாய் சொத்து 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 13 கோடி ரூபாய்க்கு வாங்கின புத்திசாலி பாத்திருக்கீங்களா? இல்ல, நான் பாத்திருக்கேன். கணக்குன்றாங்களே, இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேளுங்க. ஆம்பளைங்க போடுறது இன்னைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பசங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு. ஆனா இந்த அண்ணாமலை போடுறது நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாருங்க, கரெக்டா வரும். சூப்பர். இப்ப நல்லா சிரிச்சுட்டு சொல்லுங்க. நல்லா 3 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க சொத்தை 13 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்க பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். கணக்குன்றாங்களே, அது கணக்குன்றாங்களே, இது அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேளுங்க. பாக்குறேன். ஆம்பளைங்க போடுறது என்னன்னு தெரியல. இன்னைய கணக்கு, ஆம்பளைங்க பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு. சரி. பசங்க போடுறது பால் கணக்கு, பசங்க போடுறது மனக்கணக்கு. சிரிப்புகள்லாம் வருது. பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு. சரி. ஆனா இந்த அண்ணாமலை போடுறது நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாருங்க, கரெக்டா வரும். இது எப்படி இருக்கு? 3 கோடி ரூபாய் சூப்பரா. 12 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின புத்திசாலியா பாத்துக்கிறியா? இல்ல, நான் பாத்துக்கிறேன். கணக்குன்னு சொல்றாங்க. இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேளுங்க. ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பசங்க போடுறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு. ஆனா இந்த அண்ணாமலையோட கணக்கு எப்பவுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா வரும். அப்படி இல்லை, எல்லாம் கிட்ட நடக்குங்க. கேமரா பார்த்துங்க. ஓகே. கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 12 கோடி ரூபாய் மதிப்பு கொடுத்து வாங்கின ஒருத்தரை பாத்திருக்கீங்களா? ஆனா நான் பாத்திருக்கேன். கணக்குன்னு சொல்றாங்களே, ஆனா இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேளுங்க. பசங்க போடுறது இன்றைய கணக்கு, ஆனா பொண்ணுங்க போடுறது நாளைய கணக்கு, பசங்க போடுறது மனக்கணக்கு, ஆனா பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு. ஆனா இந்த அண்ணாமலை போடுறது என்றுமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தா 12 கோடி ரூபாய்க்கு ஏன் இவ்வளவு விட்டு விழுகுது?
3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 12 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணீங்க? வாங்கின புதுசாலை பார்த்துருக்கீங்களா? பீச்சில் பார்த்தோமா? புதுசாலை பார்த்துருக்கீங்களா? ஃபியூச்சர்லையா? எது புதுசாலை பார்த்துருக்கீங்களா? புத்திசாலியா? சரி புத்திசாலி தான் கன்ஃபார்ம். கணக்கு சொல்றீங்களே, இந்த அண்ணாமலையோட கணக்கு கொஞ்சம் கேளுங்க. கேட்குறேன். ஆம்பளைங்க போறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போறது நாளைய கணக்கு, பையனுங்க போறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போறது திருமண கணக்கு. ஆனா இந்த அண்ணாமலையோட கணக்கு என்னைக்குமே சரியாதான் இருக்கும். கூடி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா வரும். 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 12 கோடி ரூபாய்க்கு வாங்கினேன். புதுசாலை பார்த்திருக்கீங்களா? கணக்கு சொல்றீங்களே, இந்த அண்ணாமலை கணக்கு கொஞ்சம் கேளுங்க. ஆம்பளைங்க போறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போறது நாளைய கணக்கு, பையனுங்க போறது மனக்கணக்கு, பொண்ணுங்க போறது திருமண கணக்கு. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா வரும். 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 12 கோடி ரூபாய் 12 கோடி ரூபாய் சொத்தை 3 கோடி ரூபாய் சொத்தை என்ன சொன்ன? 3 கோடி ரூபாய் சொத்தை 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை 12 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின புத்திசாலியை பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். சூப்பர். ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, பசங்க போடுறது மனக்கணக்கு. என்ன கணக்கு சொல்லு. ஆனா இந்த அண்ணாமலை போடுறது என்னைக்குமே நியாய கணக்கு. கூடி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா வரும். இது எப்படி? 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து 12 கோடி ரூபாய் குத்து வாங்கினேன் புத்திசாலியை பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். பொம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, ஆம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு, பொண்ணுங்க போடுறது திருமண கணக்கு, ஆம்பளைங்க போடுறது மனக்கணக்கு. ஆனா இந்த அண்ணாமலை போடுறது என்னைக்குமே நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா வரும். இது எப்படி இருக்கு? 3 கோடி ரூபாய் சொத்து 12 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து 12 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின புத்திசாலியை பாத்திருக்கியா? நான் பாத்திருக்கேன். ஆம்பளைங்க போடுறது மனக்கணக்கு, பொம்பளைங்க போடுறது திருமண கணக்கு, ஆம்பளைங்க போடுறது இன்றைய கணக்கு, பொம்பளைங்க போடுறது நாளைய கணக்கு. ஆனா இந்த அண்ணாமலை போடுறது என்றுமே நியாய கணக்கு. சூப்பரா சிரிச்சான் தலைவர் மாதிரி. பெண் பார்க்க வந்த மன்னனின் மனதை புண்படுத்திய மருத நாட்டு மக்களே, ஆணின் அழகை முகத்தில் அகத்தில் பார்க்காத. மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்காக நீ கூறிய அதே பதிலை கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பார். அப்பொழுது அறிவாய் அதில் இருக்கும் இனிமையை. புனித நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை. பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை? பெண் பார்க்க வந்த மண் புண்படுத்திய மருத நாட்டு மகளே, ஆண்களின் அழகை முகத்தில் பார்க்காதே, அகத்தில் பார். மற்றவர்களின் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக உனக்காக நான் அழுக வேண்டிய சூழ்நிலை. மற்றவர்கள் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே பதிலை இனிமையாக குறிப்பார். அப்பொழுது அறிவாய் அதில் இருக்கும் இனிமை. உனது புனித நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை. ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். பெருமையில நிக்கிறேன். அடுத்த பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை. பார்க்க வந்த மன்னவனின் மனதை புண்படுத்திய மருத நாட்டு மகளே. சூப்பர்யா. அப்படிதான் கூறிய அதே சொல்லி கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பார். மற்றவர்கள் மனதை புண்படுத்துவது பதிலாக நீ கூறிய அதே சொல்லை கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பார். அப்பொழுது அறிவாய் புனித நாட்டின் பெருமை. எங்க வீட்டில் வளர்க்கிறோம் எருமை. புனித நாட்டின் பெருமை, தமிழின் இனிமை. பார்த்தாயா தமிழின் இனிமை. நாட்டு மகன்
இரு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்து அழுதுக்கிறோம். மற்றவர்களை புண்படுத்தி பதிலாக நீ கூறியாதே சொல்ல கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பா. அப்போது அறிவாய் கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பா. உனது நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை பார்த்தாயா தமிழின் அருமை. பெண் பார்க்க வந்த மன்னவனின் மனதை புண்படுத்திய மருத நாட்டு மகளே, மற்றவர்களை புண்படுத்தி மறந்தா சிரிச்சுறேன். நல்ல ஐடியா. மற்றவர்களை புண்படுத்தி புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே சொல்லை கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பார் பெண்ணே. அப்போது அறிவாய் அதில் இருக்கும் இனிமை. பிறந்த நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் இனிமை பார்த்தாயா. இனிமை தொண்டையெல்லாம் சரி பண்றத பார்த்தா சார் நல்லா பேசுவார் போல் இருக்கு. நாட்டு மகளே, ஆணின் அழகை முகத்தில் பார்க்காதே. ஆணின் முகத்தை மற்றவர்களை துன்படுத்திய பதிலாக நீ கூறிய அதே பதில கொஞ்சம் புன்னகையுடன் நினைத்து பார். அப்பொழுது தெரியும் அதில் இருக்கும் இனியை. பார்த்தாயா உனது நாட்டிற்கும் நீ பிறந்த வீட்டிற்கும் பார்த்தாயா தமிழ் மொழியின் இனிமை. பெண் பார்க்க வந்த மன்னனை பெண் பார்க்க வந்த மன்னனை புன்னகைப்படுத்திய மருத நாட்டு மகளே, ஆணின் அழகை முகத்தில் பார்க்கதே அகத்தில் பார். நீ கூறிய பதிலே அதே கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பார். அப்பொழுது தெரியும் அதில் இனிமை. நீ பிறந்த வீட்டிற்கும் நாட்டிற்கும் தெரியும் இனிமை. பார்த்தாயா தமிழ் மொழியின் இனிமை. நன்றி. வணக்கம். பெண் பார்க்க வந்த மன்னனின் மனதை புண்படுத்திய மருதநாட்டு மகளே, ஆணின் அழகை முகத்தில் பார்க்காதே அகத்தில் பார். சரி மற்றொரு மனதை புண்படுத்துவதாக நீ கூறிய அதே பதிலை சற்று புன்னகையுடன் கூறிப்பார். சரி அப்போது அறிவா அதில் இருக்கும் இனிமை. உனது புனித நாட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பெருமை பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை. பெண் பார்க்க வந்தமா தெரியாம வந்துட்டோமா. மன்னனின் மனதை புண்படுத்திய மருத நாட்டு மகளே, ஆணின் அழகை முகத்தில் பார்க்காதே அகத்தில் பார். பக்கத்துல பாக்குறதா? மற்றவர்கள் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீங்க கூறிய அதே பதில் கொஞ்சம் சிரிச்சுக்கினே சொல்லிப்பார். கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பார். அதில் இருக்கும் அப்பொழுது அறிவாய் அதில் உள்ள அருமை. பார்த்தாயா தமிழ் மொழியின் அருமை. இப்ப வந்து இந்த டைலாக ஃபீல் பண்ணி அழுதுட்டேன். அழுகிறானா பார்க்க வந்த மன்னனின் மனதை புண்படுத்தி மருத நாட்டு மகளே ஆணின் அழகை
அகத்தில் முகத்தில் பார்க்காதே அகத்தில் பார். மற்றவனின் மனதை புண்படுவதற்கு பதிலாக அதே பதிலை கொஞ்சம் அதே பதிலை கொஞ்சம் இனிமையுடன் சொல்லிப்பார். அப்பொழுது தெரியும் இனிமை. நமது வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை. தமிழ்நாட்டின் பெருமை. தமிழ் மொழியின் பெருமை. கோயம்புத்தூர் எல்லா மார்க்கெட்டும் போயிட்டேன். வஞ்சர மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், சுறா மீன் மீது கொண்டு இருக்கின்றான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டானே. கடல்லே இல்லை. கோயம்புத்தூர்ல மார்க்கெட்ல இருக்கிற எல்லா மார்க்கெட்டுக்கும் போயிட்டேன். மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், ஏன சுறா மீன் கொண்டு இருக்கின்றான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் இல்லைன்ட்டானே. கடல்லே இல்லையா. கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா மார்க்கெட்டுக்கும் போயிட்டேன். மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், அடையானே சுறா மீன் கொண்டு இருக்கின்றான். சுனாமி கூட இருக்குதா? சுறா மீன் கொண்டு இருக்கின்றான். நான் நீங்க கேட்ட ஜாமீன் இல்லைன்ட்டானே. கடல்லே இல்லையானே. கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா மார்க்கெட்டுமே தலையிலே அடிச்சுக்க. மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், ஆனா நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், ஏன்னா சுறா மீன் கூட இருக்கின்றான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்றானா. கடல்லே இல்லைண்ணா. என்னன்னா பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. கோயம்புத்தூர் இருக்கிற மார்க்கெட்ல எல்லா மார்க்கெட்லயும் போயிட்டுனா மஞ்சள் மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், ஏன்னா சுறாமீன் கொண்டே இருக்கின்றானா. ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்றானா. கடல்லே இல்லைண்ணா. அஜித் குமார். கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மார்க்கெட்டே போயிட்டு வந்துட்டேன். வஞ்சர மீன் இருக்கான், வாழை மீன் இருக்கான், கெளுத்தி மீன் இருக்கான், கெடா மீன் இருக்கான். கெடா மீனா? என்ன கடா? ஆட்டு கடாவா? ஆட்டுக்கடா மீன் இருக்கான். சக்கரா மீன் இருக்கான். சங்கரா மீனா? வீட்ல ரெகுலர் வாங்குவீங்களா? ஆனா நீங்க கேட்ட நண்டு மட்டும் இல்லண்ணே. சுறா மீன் கொண்டு இருக்கானே. ஆனா ஜாமீன் வட்டி கிடைக்கலண்ணே. கடல்லே இல்லண்ணே. ஏதோ அவன் டயலாக் ஓன் டயலாக் போட்டான். கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா முக்கியமான சந்திலையும் போயிட்டேன். ஒருத்தனே காணல, எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. மஞ்சள் மீன் இருக்கின்றா, வாழை மீன் இருக்கின்றா, நெத்திலி மீன் இருக்கின்றா, கெடா மீன் இருக்கின்றா, கெடா மீன் இருக்கின்றா. கெளுத்தி மீன் கெடா மீன் ஒண்ணு கிடையாது. நீங்க கேட்ட சுறா மீன் கூட இருக்காண்ணா. ஆனா ஜாமீன் மட்டும் இல்லையாண்ணா. கடல்லே இல்ல. அண்ணா வணக்கங்கண்ணா. வந்திருக்கிற இடம் சூப்பர். சும்மா பட்டைய கலப்பலாம். நம்ம ரேஞ்சுக்கு 1-2 தான் எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, 10 நிக்குது. உங்களுக்கு நல்ல கலெக்ஷன். மொத்தமா வசூல் பண்ணிடலாம். தமிழ்நாட்டுல என்ன பார்த்து நீ யாருன்னு கேட்ட ஆள் நீ தான். ஒண்ணு தனியா வந்திருக்க சூப்பர். பட்டே கலப்பலாம். என் ரேஞ்சுக்கு ஒருத்தன் எதிர்பார்த்தேன். ஆனா 10 நிக்குதுங்க. மொத்தமா வசூல் பண்ணிடுறேன். உங்களுக்கு விளையாடிக்கணுமா? உங்களுக்கு என்ன? இந்த போய் சூப்பர் கலெக்ஷன். என்ன பார்த்து தமிழ்நாட்டுல கேட்ட முதலாளி நீதான்டா. வந்திருக்கடா சூப்பர்ண்ணா. இந்த வருஷம் பட்டே கலப்பலாம். பட்டையை கலப்பலாம். இந்த வருஷம் பொங்கலுக்கு நிறைய பொங்கலுக்கு என்ன துணி எடுத்தியா? என்ன பண்ண பொங்கலுக்கு? என்ன பண்ண பொங்கலுக்கு? நான் வந்து பார்த்தேன் 10 இருக்குது. அச்சு செய்யலாம். வச்சு செய்யலாம். வச்சு செய்யலாமா? வச்சு செய்யலாம். இப்ப நம்ம நீ இதுக்குதான் இவ்வளவு அவசரப்பட்டியா? சொல்றேன். ஏன்டா சரி, அவனுக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டானா? சூப்பர். பயங்கரமான இடம். சுடுகாடா? அங்க பாரு, அங்க பாரு. பட்டை கலப்போம் இந்த இடத்துல. என் ரேஞ்சுக்கு ஒருத்தன் தான் வருவான்னு நினைச்சேன். பார்த்தா எரும மாடு பாருங்க, 10 பேர். எரும மாடு 10 பேர் வந்திருக்குமா? ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு செம்ம பொங்கலுக்கு செம்ம கலெக்ஷன். செம்ம பொங்கல். பொங்கலுக்கு செம்ம கலெக்ஷன். தமிழ்நாடு கலெக்ஷன். என்னை பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வி கேட்கிற முதலாளி நீதான்டா. வெளில வாடா, காலை வச்சிருக்கேன். சூப்பர் இடம்பா. பட்டை அளவலாம். 10 பேர் இருக்கிறானுங்க. செம்ம பண்ணிடலாம். பொங்கலுக்கு செம்ம கலெக்ஷன்பா.
தமிழ்நாட்டுல என்ன பின்னாடி போயிட்டு நான் வர பார்த்து முடியாது. நீதான்பா வெளியே அவனை வச்சு செய்யறான். சூர்யா. மரத்து மேலதான் மைக் வைக்கணும் போல இருக்கு. சரி ஓகே. வந்திருக்க இடம் சூப்பர்ப்பா. பட்டைய கிளப்பிடலாம். என் லெவலுக்கு ஒருத்த கொண்டா சண்டை போடணும்னு நினைச்சேன். கழுத்து வலிக்குது. பால 10 இருக்கு. இந்த ஃபுல்லா வசூலிச்சிட வேண்டியதான். இந்த பொங்கலுக்கு செம்ம கலெக்ஷன்மா. தமிழ்நாட்டுல என்ன 10 யார் நீன்னு கேட்ட முதல் ஆள் நீ தான்டா. உன்னை அப்புறமா காமிச்சிடுவேன். என்ன நேயர்களே, இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் வித்தியாசமான இடத்துல வித்தியாசமான வசங்களோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடுபடுறது உங்கள் சென்னைகிரி. இது நம்ம ஃபேவரட் மாமா ட்ரவுசர் கலண்டுச்சு.